ஹாய் கைஸ். இது வந்துட்டு எல்லா பேர்த்துக்கும் கிடையாது, ஒரு சில பேர்த்துக்கு தான். ஆடு மாடு மேய்க்கிறவங்கள நீங்கள் ரொம்ப கேவலமாக நினைக்கிறீங்க. நாங்கள் ஆடு மாடு மேய்ச்சா மட்டும்தான் நீங்கள் ருசியாக கறி சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் நாங்கள் மேய்ச்சி கொண்டு வந்து கொடுத்தா தான் நீங்கள் கறியை ருசியாக சாப்பிட முடியும். இல்லைன்னா எப்படி சாப்பிடுவீங்க? ஆடு மாடு மேய்க்கிறியாச்சு கேவலம் ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க. எங்களுக்கு கேவலமாக இல்லை, நீங்கள் ஏன் கேவலப்படுறீங்க? சில பேர்த்துக்கெலாம் பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவன் என்ன வச்சுருக்கான், ஆடு மாடு தான் மேய்க்கிறியான், பொண்ணு கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆடு மாடு வச்சுருக்கிறது தான் பணக்காரர், அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாமல் சில பேர் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு பொண்ணு கொடுக்க மாட்றாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலேயே அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பொண்ணை கொடுங்க, கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவாங்க. ஆடு மாட்டவே இவ்வளோ பாசமாக அன்பாக பார்த்துக்கும் போது உங்கள் பொண்ணை கையில் வச்சு தாங்குவாங்க. உண்மையிலேயே அதுதான் நெசம். ஆனால் ஒருத்தவங்களுக்கு கூட அது தெரிய மாட்டேங்குது. உண்மை தானே என் சொந்தங்களே? அப்படி தானே? நிறைய பேர்த்த நானும் பார்த்துருக்கேன், அப்படி தான் சொல்கிறாங்க சில பேர். ஆடு மாடு மேய்க்கிறவன் தானே, ஆடு மாடு மேய்க்கிறவன் தானே நீ ஈஸியாக சொல்லாதீங்க சரிங்களா? ஆடு மாடு மேய்ச்சாலும் ஒரு நேரம் சாப்பாடுனாலும் நிம்மதியாக உட்காந்து நாங்கள் சாப்பிடுவோம். உங்களால் முடியுமா? பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போவீங்க, அங்கே போய் நிம்மதியாக உட்காந்து ஒரு சாப்பாடு சாப்பிட முடியுமா? உங்களால் முடியாது, கண்டிப்பாக முடியாது. உள்ளுக்குள்ளே எதையாச்சும் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஐயோ அந்த வேலையை விட்டுட்டோமே, மேனேஜர் பேசுவாரே, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நிறையா யோசிப்பீங்க. நாங்கள் அப்படி கிடையாது. ஆடு மாடு மேய்ச்சாலும் ஒரு வேளை சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட்றோம். உங்களை மாதிரி நாங்கள் அப்படி இப்படின்லாம் பீத்திக்க வர மாட்டோம். சில பேர்த்து தான் சொல்கிறேன், எல்லா பேர்த்தையும்லாம் சொல்ல கிடையாது. சில பேர் அப்படி தான் நடந்துக்கிறாங்க, அதனால நான் சொல்கிறேன். ஆடு மாடு மேய்க்கிறத பற்றி எங்களுக்கு தான் தெரியும். மனுஷனோட ஆடு மாடு கூட இருக்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அது தர சந்தோஷம் மனுஷல்கிட்ட கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நாங்கள் ஆடு மாட்டு கூடயே இருக்கோம். ஆடு மாட்டு கூட இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அதோட சந்தோஷம் உங்களுக்கு தெரியும். சொன்னாலும் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. எங்களுக்கு அது கூட இருக்கும்போது இருக்கிற சந்தோஷம் எங்களால் மட்டும்தான் உணர முடியும்னு நினைக்கிறேன். சரி, எல்லா பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறையா பேர். பரவாயில்ல, வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி.